உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மாமா, என்னை யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. நான் இதெல்லாம் வேணும்னு பண்ணல மாமா. ஏய், இந்த நீலி கண்ணீரெல்லாம் இங்க விடாத. உன் ஆட்டெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? உன்னை பொறுத்த வரைக்கும் டெய்லி உன் பேரு பேப்பர்ல வரணும். நாளே போய் போதை பொருளை புடிச்ச, அடுத்த நாள் அதிரடியா உள்ள போய் ஃபேக்டரிக்குள்ள மாட்டிக்கிட்ட. கௌதம் வந்து உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தா. அதுக்கு அடுத்த நாள் ஸ்கூல்ல போய் ஓவரா சீனை போட்ட. எல்லா பேப்பர்லயும் நியூஸ்லயும் நெட்லயும் உன் பேர் வந்துட்டே இருக்கணும், போட்டோ வந்துட்டே இருக்கணும். எல்லாரும் இந்திரா இந்திரா இந்திரான்னு கொண்டாடணும். அதான் உனக்கு வேணும். ஆனா கடைசியா நம்ம வீட்டு குழந்தை காணாம போனதையே உனக்கு சாதகமா கண்டென்ட் ஆக்கிட்ட பத்தியா நீ? அடேங்கப்பா, செம்ம சாமர்த்தியண்டி உனக்கு. அது என்னோட டியூட்டி. நான் இங்க புகழுக்காக எதுவுமே பண்ணல. நான் என்ன பண்ணாலும் நீங்க எப்படி மாத்தி தான் பேசுவீங்க. எனக்கு உங்ககிட்ட என்ன பேச்சு? மாமா, மாமா நீங்க சொல்லுங்க மாமா. மாமா, நீங்களும் என்ன நம்பலையா? சொல்லுங்க மாமா. மாமா, எல்லா விஷயத்திலும் நீங்க என் கூடவே தானே இருந்திருக்கீங்க. நான் இந்த தப்பு பண்ணிருப்பேன்னு நீங்களுமா நம்புறீங்க? மாமா, ஸ்மார்ட் கேர்ள்னு நீங்க தானே என்ன சொல்லுவீங்க. ஏதாவது சொல்லுங்க மாமா. கௌதம் கூட என்கிட்ட எதுவுமே சொல்லாம கிளம்பி போயிட்டான். இந்த வீட்ல யாருமே என் கூட ஒழுங்கா பேசல. மாமா, நீங்களும் பேசாம இருந்தா எப்படி மாமா? என்கிட்ட ஏதாவது பேசுங்க மாமா, ப்ளீஸ் மாமா. ஏய், பெத்த பையன் உயிர் பொழைச்சு வந்திருக்கிறத பார்த்து என் மாமா துடிச்சு போய் உட்கார்ந்துருக்காரு. நீ என்னடி ஏதோ பாவ மன்னிப்பு கேட்கிற மாதிரி கெஞ்சிட்டு உட்கார்ந்துருக்க? நீ கதிர்னு தெரிஞ்சுதான் சுட்ட. அதுல எங்க யாருக்கும் எந்த சந்தேகமும் கிடையாது. அக்கா, என்னக்கா நீ பேச விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? நான் அவளை பேச விடலடி. உங்க மாமாவுக்கு யாரு முக்கியம்னு இப்ப வாச்சும் தெரியட்டுமேன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். மாமா, ப்ளீஸ் மாமா, நீங்களாச்சும் என்ன நம்புங்க மாமா. அம்மாடி இந்திரா, எழுந்துருமா, எழுந்துருமா. இந்த பாருமா, நீ ஒரு கலெக்டரா என்ன செஞ்சுன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை இது யாருடைய மகனுக்கும் இது நடந்திருந்தா நான் உன்னை பாராட்டி கூட இருந்திருப்பேன். ஆனா நானும் ஒரு அப்பா அம்மா. என்ன இருந்தாலும் கதிர் என் பையன். அவன் உயிரே போயிருக்குன்னு சொல்லும் போது என் கொலையை நடுங்கி போயிடுச்சுமா. டெல்லியில இருந்து இங்க வந்து அவனை பாக்குறதுக்குள்ள ரொம்ப துடிச்சு போயிட்டேன். ஆனா இதுக்கு காரணம் நீதான். எல்லாரும் கை காமிக்கிறாங்க. என்ன என்னம்மா பண்ண சொல்ற? நீங்க என்ன மாமா, கம்பும் உடைய கூடாது பாம்பும் சாகணுங்கிற மாதிரி தடவி தடவி பேசிட்டு இருக்கீங்க? நம்ம கதிரை துப்பாக்கி எடுத்து அவ சுட்டிருக்கா. இவ்வளவு இந்த வீட்டுல வச்சிருக்கிறதே என்னால தாங்கிக்க முடியல. இதுல நீங்க பொறுமையா வேற பேசுறீங்க மாமா. இங்க பாரு, உன்ன மாதிரி என்னால வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு எல்லாம் பேச முடியாது. நான் குடும்பத்துக்கு மூத்தவன். இந்த குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரும் தான் எனக்கு முக்கியம். அப்படி ஒண்ணும் நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு தெரியலங்க. இவ்வளவு நேரம் நானும் ராகினியும் பேசினதை கண்டுக்காம இந்த கலெக்டர் அம்மா வந்த உடனே அவளுக்கு நீங்க ஆதரவா தானே பேசுற மாதிரி தெரியுது. ஐயோ ஜெயா, நான் அப்படி பேசல ஜெயா. பின்ன எப்படி மாமா பேசுனீங்க? இந்நேரம் நான் உங்க இடத்துல இருந்தேன்னா இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்தி இருப்பேன். அக்கா, நீ எல்லாம் ஒரு அம்மாவா? இல்ல, எனக்கு புரியலக்கா. வீட்டு வாரிசு பத்தின உண்மையை மறைச்சிருக்கா. அவ சொந்த அக்காவையே ஏமாத்தி இருக்கா. இதுக்கப்புறமும் எப்படிக்கா உன்னால அமைதியா இருக்க முடியுது? சொல்லுக்கா. அக்கா, எனக்கு இதெல்லாம் புரியலக்கா.
அக்கா என்னக்கா எல்லாத்துக்குமே அமைதியாவே இருக்க? சொல்லுக்கா. அக்கா அதனாலதாக்கா இவ்ளோ ஆட்டம் போட்டுட்டு இருக்கா அவ. என்னக்கா இவ்ளோ சொல்லிட்டு இருக்க, நீ அமைதியாவே இருக்க? மா ராகினி, சும்மா நீ ஏத்தி விட்டுட்டு இருக்காத. ஜெயா அப்படி எடுத்தம் கவுத்தன்னு செய்யற ஆள் கிடையாது. பாத்தியாக்கா, இப்ப கூட இந்த நிலைமையில மாமா யார் பக்கம் பேசுறாருன்னு. அத்தை, இந்திரா வேணும்னு செஞ்சிருப்பான்னு எனக்கு தோணல அத்தை. அவ யாருக்குமே கெடுதல் பண்ண மாட்டாத்த. இதோ வந்துட்டாங்கல்ல இந்திராவோட ரசிகர் மன்ற மதுரை மாவட்ட செயலாளர். ஏய் என்னடி, என்ன பேசிட்டு இருக்கீங்க? இவ இந்த வீட்ல என்னென்ன அழுகுனி ஆட்டம் ஆடி இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? அக்கா குழந்தைக்காக தவிச்சதெல்லாம் உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. அப்படி இருந்தும் கூட இவ இந்த வீட்டு குழந்தையவே மறைச்சு வச்சிருக்காடி. இங்க பாருங்க, சந்தர்ப்பம் சரியில்லாம ஏதோ ஒரு தப்பு நடந்துருச்சு, அதுக்காக உங்க பக்கம் சாதகம் எல்லாத்தையும் மாத்தி பேசாதீங்க. ஐயோ ஐயோ ஐயோ, அக்கா என்ன பேச்சு பேசுறாளுங்க பாத்தியாக்கா? இந்த வீட்டுக்கு நீ பெரியவளா இல்ல இந்திரா பெரியவளான்னு இப்ப தெரிஞ்சாகணும். யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசுங்க, எனக்கு முக்கியம் கதிர் தான். நீங்க எல்லாரும் சேர்ந்து அவளுக்கே சப்போர்ட் பண்ணுங்க. நான் கதிர் பக்கம் தான் பேசுவேன். என்னோட தப்பு என்னன்னு எனக்கே தெரியுது அத்தை. மாமா, உங்க கோவம் எல்லாம் நியாயமானதுதான். கதிர் மாமா மேல குண்டு பட்டப்போ நானும் பயந்துதான் போனேன். ஆனா சொல்ல கஷ்டமா இருந்தாலும் உண்மை என்னன்னா, அந்த கதிர் மாமாவும் ரோஷினியும் சேர்ந்துதான் இதை. போதும், நிறுத்து. உன் பக்கம் நீ 1008 நியாயம் சொல்லலாம், ஆனா உன் பக்கம் நியாயம் இருக்குன்னா கௌதம் கூட உன்கிட்ட பேசாம கிளம்பி போயிருக்க மாட்டான். அத்தை, நான் அப்படி சொல்லல அத்தை. இத பாரு, நீ என்ன சொன்னாலும் இந்த வீட்டு மருமகளா நீ தோத்துட்ட. ஜெயா, தயவு செஞ்சு அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாத ஜெயா. கதிர் நம்ம பையன் மட்டும் இல்ல, இந்திராவோட அக்கா வீட்டுக்காரன் கூட. பாத்துங்க, காவியா மேல இந்திராவுக்கு எவ்வளவு பாசம் இருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல ஜெயா. அப்படி இருக்கும்போது இந்திரா இதெல்லாம் வேணும்னு செஞ்சிருக்க மாட்டா ஜெயா. அப்போ எனக்கு என்ன ஆயிருந்தாலும் உங்களுக்கு என்ன சுட்டவதான் முக்கியமா போயிட்டாலப்பா. டேய் கதிர், நீ ஏன்டா வந்த? வா, பாத்து வா. மெதுவா வா. பொறுமையா வாங்க. ஏன்டா இப்படி பண்ற? உன்னை யார் இப்ப இங்க வர சொன்னது? பொறுமையா. ஏய் என்னடா கதிர், இப்ப எதுக்குடா இங்க வந்த நீ? படு. பாருடி, எப்படி இருந்த என் பையனை எப்படி பண்ணி வச்சிருக்கன்னு பாரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.